வணக்கம். வேலை என்பது வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று. வேலை மூலமாக தான் நமக்கு தேவையான பணத்தை நம்மால சம்பாதிக்க முடியும். பணம் இருந்தா தான் நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அதன் அடிப்படையில் எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு தேவையான அதன் மூலமாக ஈட்டிக்கொள்ள முயன்று கொண்டிருப்போம். ஆனா, வேலைங்கிறது அது மற்றும் கிடையாது. நம்மளுக்கு தேவையான பணத்தை சம்பாதித்து தருவது மற்றும் வேலை கிடையாது. வேலை செய்வதன் மூலமாக நாம் ஒரு ஆளுமையை உருவாக்கிக் கொள்றோம். என்ன வேலை செய்றோமோ, அதற்கேற்றாற்போல நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போ நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகுது. அந்த வேலையின் மூலமாக நாம் நிறைய கற்றுக்கொள்வோம். அதன் மூலமாக நாம் வளர முடியும். இப்படி வேலையோட நோக்கம் மிகவும் பெரியது. ஆனா, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம யாரு? நம்முடையக்குள்ள இருக்கும் திறமைகள் என்ன? நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதன் அடிப்படையில் நம்மால ஒரு வேலைய கண்டுபிடிச்சோம்னா, அப்போ அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாறாக நடப்பது என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற சமூகங்களில், நாம யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே, ஒரு வேலைக்கேற்ப நம்மள தயார் சொல்ல வேண்டியதாக இருக்கு. நம்மோட அப்பா, அம்மா டாக்டரா இருந்தாங்கன்னா, நம்ம பொறந்த உடனே முடிவு செஞ்சுருவாங்க. நம்ம டாக்டர் ஆகணுமா, என்ஜினியரா ஆகணுமான்ட்டு. அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு பேரு வச்சு, பள்ளியில் சேர்த்து, நம்மள வளர்த்துட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் க்குள்ள பிறக்கிற ஒரு மிருகம். அதுவும் அந்த சர்க்கஸின் ஒரு பகுதியாக ஆய்விடுவது போல, நாமும் பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் தேவைக்கேற்ப நம்மள மாற்றிக்கொண்டு, சமூகத்தில் ஒரு பிரஜையாக இருப்பதற்கு தான் முயல்றோம். அதற்காக தான் நாம வேலைய பயன்படுத்திக் கொள்றோம். இப்ப வேலை மூலமாக நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குது. அவர் ஒரு டாக்டரு, அவர் ஒரு என்ஜினியர்னா நம்மளுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, வாழ்வின் அடிப்படை நோக்கமே திரிபடைஞ்சிருது. வாழ்வின் நோக்கம் என்ன? வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்வது. அதன் மூலமாக நாம் யார் என்று கண்டுகொள்வது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வது. ஒரு முழு மனிதனாக வளர்வது. அ இப்படி அ நம்ம வேலைக்கு ஏற்றாற்போல நம்முடைய அடையாளத்தை, வாழ்க்கையை மாத்திக்கிட்டோம்னா, நாம் யார் என்கிற புரிதலே நமக்கு இல்லாம போயிடும். அதனால தான் இன்னைக்கு ஒரு பெரும் துக்கத்தில இருக்கோம். நம்மில் பலரும் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலையில இருக்கக்கூடும். ஆனா, மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. குறிப்பாக ஐடியில வேலை செய்றவங்கள எடுத்துக்கங்க. அவங்க நெறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா, மகிழ்ச்சியா இருக்காங்களா? நிம்மதியா இருக்காங்கன்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா, அவங்க செய்யும் வேலைக்கும், அவங்க வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமுமே இருப்பது கிடையாது. நம்ம செய்யும் வேலையால ஒருவர் நிறைவு கொள்கிறார்னா, அத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இன்னும் நல்லா வேலை செய்யலான்னு தோணும். ஆனா, ஐடி வேலை போன்றவற்றில அதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நம்ம யாருக்காக வேலை செய்றோம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. இப்ப கலைஞமனன் ஒரு அருமையான வரி இருக்கு. "வேலை என்பது கண்களுக்கு புலனாகும் அன்பு." ஏன்னா, வேலை செய்யும்போது நம்மோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணத்தை நம்ம வேலைக்காக செலவிடுறோம். அது நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும். அப்போ யாராவது ஒருவர் அந்த வேலையோட நம்மோட நேரடியாக தொடர்புல இருந்தா தான், அந்த அன்பை நம்மால வெளிப்படுத்த முடியும். ஆனா, இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாருக்குமே குறைஞ்சு போச்சு. முன்னாடியே சொன்னது போல ஐடில வேலை செய்றவங்களுக்கு, அந்த டாஸ்க்க செஞ்சு முடிக்கணும் அவ்வளவுதான். ஸோ, இப்படி பல விதங்களில் நாம வாழ்க்கைய தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ மேலை நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க பள்ளி படிப்பு படிக்கும்போதே ஒருவருடைய திறமை என்ன, அவருடைய ஆர்வம் எதில இருக்கு, ஈடுபாடு எதில இருக்குன்னு பார்த்து, அதை அவர் மெருகேற்றிக் கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் தருவாங்க. அதன் அடிப்படையில் அவர் கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுத்து, ஒரு சிறப்பு தகுதியை வளர்த்துக்கொண்டு, இப்போ அந்த துறையில் வேலை செய்வாரு. அதன் மூலமாக அவருக்கு தான் யார் என்ற புரிதல் கிடைக்கும். ஆனா, அந்த வழிமுறையும் சரியாக செயல்படாது. ஏன்னா, நம்மளுக்கு 10 வயசுல நாம யாருன்னு தெரியாது.
அப்போது நம்ம கனவுகள் கற்பனைகள் வேறு மாதிரி இருக்கும். உலகம் குறித்த புரிதல், மனிதர்கள் குறித்த எதிர்பார்ப்புகள் வேறாக இருக்கும். வளர வளர வாழ்க்கை குறித்த புரிதல் கூட கூட நம்முடைய தேவைகள் மாறிக்கிட்டே வரும். அதற்கேற்ப நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதற்கு மாறாக நாம் என்னுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம படித்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்னா, நாம் வேலை கிடைத்து குடும்பம் உருவாக்கும் போது நாம் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை இருக்காது. அதையும் நம்ம எளிதில் பார்க்க முடியும் மேலை நாடுகளில். இப்போ இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலையை கொண்டு வரணும். அதை நாம தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு வசதியான பின்னணி இருப்பது கிடையாது. நீ என்ன வேணால் செய்யின்னு சொல்லும் பெற்றோர்கள் இருப்பது கிடையாது. என்ன வேணால் செய்யின்னு சொல்லிட்டாலும் என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நாமளாக தான் கண்டுபிடிக்கணும். அதைத்தான் நம்முடைய மரபு ஸ்வதர்மம்னு சொல்லுது. அது ஒவ்வொரு தனி மனிதரும் மேற்கொள்ள வேண்டிய தர்மம். தர்மம் என்பது சமூகத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய செயல். ஸ்வதர்மங்கிறது ஒரு தனி மனிதர் தன்னுடைய நிறைவுக்காக மேற்கொள்ள வேண்டிய செயல். அதை எளிதில் கண்டடைய முடியாது. பல்வேறு விதங்களில் பலவற்றை முயன்று பார்த்து அதன் பிறகு தான் கண்டுகொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஓவியராக ஆசைப்படலாம். நீங்கள் ஓவியராக ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதில் இருக்கும் நிறைகள் குறைகள் எல்லாமே. அதை போல் ஒரு இசைக்கலைஞனாக, ஒரு நடனக் கலைஞனாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு அரசியல்வாதியாக என்ன வேணாலும் யார் வேணாலும் ஆசைப்படலாம். அது ஆசைப்பட்டு அது நிறைவேறும்போது உண்மையில் நாம் எதிர்பார்த்தபடி தான் அது இருக்கான்னு நம்ம யோசித்து பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வேறு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வேலையை காட்டிலும் வாழ்க்கை தான் முக்கியம். நாம தான் முக்கியம். வேலைக்காக நம்மை இழப்பது, நம்முடைய வாழ்க்கையை இழப்பதுங்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஆனால் நம்ம பலருக்கு வேறு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் எதையோ ஒரு வேலை செஞ்சுட்டு சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த எரிச்சலை, அந்த சலிப்பை ஈடுகட்டுவதற்கு வேறு எதிலாவது ஈடுபட முயற்சிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, ஏதாவது பொழுதுபோக்கு வச்சுருப்பாங்க, பாட்டு, பயணம் இப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ மேலை நாடுகள்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலை இந்தியாவை போல் கிடையாது. இப்போ இந்தியாவில் ஒரு டாக்டர்னால் நம்ம பெருமையாக நினைக்கிறோம். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அது உங்கள் வாழ்க்கைக்கான பணத்தை தருவதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். அப்போ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வார இறுதிகளில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் தனக்கு பிடிச்ச செயலை செய்வது. இப்போ 4-5 வருடங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு சில மாதங்கள் விடுப்பெடுத்து கொண்டு ஒரு பயணம் மேற்கொள்ளுது. இப்படியெல்லாம் மேலை நாட்டினர் செய்வாங்க. இதையெல்லாம் நாம் கவனித்து பார்க்கணும். மேல் நாம் என்ன செய்கிறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், நாம் என்ன வேலை செய்கிறோம், ஏன் அந்த வேலை செய்கிறோம், அந்த வேலை பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம செய்கிறோமா, வேறு வழியே இல்லாதனால அந்த வேலை செய்கிறோமா, இப்போ வேறு வேலை என்ன செய்யலாம், இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப சிக்கலாக்கிக்கிறோன்னா வேலைகள் கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுவோன்னா அதுக்கேற்ற மாதிரி குறிப்பாக ஐடி இளைஞர்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அதை பற்றி நிறைய பேர் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இன்று இப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னை போன்ற பலருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தது ஐடி துறை தான். ஆனால் அந்த ஐடி துறை இன்றைக்கி ஒரு சாபம் போல் உருவெடுத்துட்டு இருக்குன்னா நாம் எதையும் கற்றுக்கல. அதனால தான் இவ்வளோ பாரம்பரியம் கொண்ட மரபு எதையுமே கற்றுக்காமல் கண்மூடித்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாமளாக சுயமாக முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன படிக்க வேண்டியது இருக்குது, என்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குது, எப்படி வாழ வேண்டியது இருக்குதுன்னு. அதனால ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்போது ஐடி இளைஞர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்து எல்லா வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் அவர்களுக்கு நிறைவு இருப்பது கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒரு இளைய தலைமுறையினர் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் சிக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து எப்படி மீட்டெடுப்பதுன்னு நாம் கற்றுக்கொள்ளணும். அதான் முன்பே சொன்னது போல் வேலையை ஒரு பணம் மற்றும் சம்பாதித்து தரும் ஒரு வழிமுறையாக இல்லாமல் அதை கொண்டு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்ள முயற்சிக்காமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும்.
நம்ம கற்றுக்கொள்ளும்போது வளர்ந்து கொண்டே வருவோம். நம்முடைய ஆளுமை மாறிக்கொண்டே வரும். நாமும் மாறிக்கிட்டே வருவோம். அப்ப நம்மளுக்கு எது தேவை, எது தேவையில்லன்னு கவனித்து நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் மெல்ல மெல்ல. இப்ப இதெல்லாம் நாம தனி மனிதர்கள் தான் செய்தாக வேண்டும். அதற்கான முயற்சியை, முனைப்பை நாம தான் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்ப எளிதில் இதெல்லாம் கையாள முடியாது. இதெல்லாம் சிந்திப்பது, அதெல்லாம் எளிது கிடையாது. அதனால தான் நான் எழுத்து எனும் மீட்சின்னு ஒரு தொடர் வெளியிடுறேன். அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, உங்க வேலையை குறித்த உங்கள் சிந்தனைகள நீங்க எழுதி பாருங்க. ஏன்னா, பல சமயம் நம்ம சிந்திக்கும்போது மனசுக்குள்ளேயே எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா, அது தெளிவாக இருக்காது. இப்ப இதையெல்லாம் எழுத்துல எழுதி பாருங்க. உங்க வேலையை நீங்க எப்படி பெற்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? என்ன குறைகள் இருக்கு? அதை எப்படி மேம்படுத்தலாம்? என்ன ஏதுன்னு நம்ம கவனிக்க பல நுட்பங்கள் நம்மளுக்கு பிடிபடத் தொடங்கும். இப்போ வாழ்க்கையில இந்த நுட்பங்கள நம்ம கவனிக்கத் தொடங்குனா, வாழ்க்கை மெல்ல நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நமக்கு பிடித்த வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். இன்று அதற்கான பல்வேறு வாய்ப்புகள், வசதிகள் நமக்கு நெறைய இருக்கு. அத எப்படி சரியா பயன்படுத்திக் கொள்றதுங்கிறது தனி மனிதர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா, நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.